ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 5/2/2025 கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்மஸ் குழுக்கள்ங்க. கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர் பம்பர் லாட்ரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் BR 101வது குழுக்கள் நண்பர்களே. ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அசௌகரிய காரணம், அதாவது கொஞ்சம் ட்ராவல் டைம் எடுத்துச்சு. அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவசர அவசரமாக வீடியோ போடுறோம். இதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாரி, மன்னிக்கவும். அப்படிங்கிறத ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி 4/2/2025 வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 72 60 92 அடிச்சிருக்காங்க. 092 நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 0 9 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம் ஏவி நம்பர்ஸ். இதில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறீங்க. மேக்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்பவே நன்றி. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே சின்ன குழந்தைங்களும் பார்க்குறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் வந்து வேறு ஒரு சேனலில் போடுறேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாலையும் வரும் அந்த சேனல், மறக்க வேண்டாம். அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 092 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இதோட காம்பினேஷன் படி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 6 9 காம்பினேஷனுங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 9 ஆல் போர்டில் 2 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துருக்கோங்க. 4 நம்பர் 2 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆயிருங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் பாஸ் பண்ணியிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங் காம்பினேஷனில் ஏபி வந்து பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தட்டியிருக்கோங்க. பிசி வந்து 29 கொடுத்துருக்கோம். பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருக்குங்க 29. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 9க்கு அதிகப்படியான சான்ஸ். 6 வந்தால் 3 9க்கு வரதுக்கான சான்ஸ் வேணும். 9 வந்து தட்டி தூக்கியிருக்குங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 299 டபுள்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துருந்தோங்க. ஆனால் 299 290 இருந்தால் பாக்ஸ் நம்பர் வந்து 10% அடிச்சிருக்குங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். 2 9 காம்பினேஷன். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 429 கொடுத்துருக்கோம். 429 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். கிட்டத்தட்ட ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே கொடுத்துருக்கோங்க. 9 2 காம்பினேஷன். அதே மாதிரி 996 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 996 நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைனல் நம்பரை நான் கொடுத்துருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 095 ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் தான். 095 இதில் வந்து ஏபி அழகாக பாஸ் ஆகிருக்கு. உண்மையாலுமே சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. என்னோட கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்கோம். உங்களோட கால்குலேஷனில் இது நல்ல கெஸ்ஸிங்காக இருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% வரதுக்குனால, இப்போ 0 வந்து பார்த்தீங்கன்னா 90% வரதுக்குனால பாசிபிலிட்டி சொல்லியிருந்தோம். இதிலேருந்து ஒரு நம்பர் 10% வரக்கூடாது சொல்லியிருந்தோம். இப்போ 2 நம்பர் நம்ம இதுலேருந்தே செலக்ட் பண்ணியிருக்கோம். 0த்தையும் 2யும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பி போர்டில் தட்டி தூக்கிடுங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். பி டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10% தான் ரிசல்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லலாம். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க மறக்காம கான்பாக்ஸில் எஸ் பிரதர் அப்படின்னு போட்டுருங்க, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நேற்று என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 089 கொடுத்துருக்காரு. முன்னாடி 0 அழகாக பாஸ் ஆகிருக்கு. அத்தசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 725 கொடுத்துருக்காரு. இளங்கோவன் செல்லம்மல் வந்து பார்த்தீங்கன்னா 9 காம்பினேஷன், அதுக்கப்புறம் 0 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பர் தான். ஜிவி எம்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்க 064 கொடுத்துருக்காரு. 0 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 564 கொடுத்துருக்காரு. ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 760 974 9 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. சுஜித் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 046 706 கொடுத்துருக்காரு. 0 வின் ஆயிருக்குங்க. பிலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 648 598 கொடுத்துருக்காரு. 9 காம்பினேஷன் இருக்குது. அழகு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா 925 கொடுத்துருக்காரு. 920 இருந்ததுன்னா பாக்ஸ் நம்பர் சூப்பராக வின் ஆயிருக்குங்க. உன்னால பிசி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. எஸ் துரைராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 729 793 வந்து பார்த்தீங்கன்னாக்க 9 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க வேறு லெவலில் 592 கொடுத்துரு. 092 10% இருந்தாலும் பிசி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வின் கொடுத்துருக்காருங்க. கேரண்டி நம்பர் கொடுத்துட்டார். நல்ல சூப்பர் நண்பா, ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 045 729 கொடுத்துருக்காரு. 2 9 பாக்ஸ் நம்பர் சூப்பராக பிசி வின் ஆகிருக்கு.
செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 097 60 கொடுத்துருக்காருங்க. உன்னாலுமே 60 வேறு லெவலில் உன்னாலுமே 3 நம்பர், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 92 கொடுத்துருக்காருங்க. வெறும் 2ஓட காம்பினேஷன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு 3மே வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. உன்னாலுமே வேறு லெவல் எக்ஸ்ட்ரீம், உன்னாலுமே சூப்பர் கெஸ்ஸிங், எக்ஸ்ட்ரீம் கெஸ்ஸிங், சூப்பர் நண்பர், ரொம்ப நன்றி நண்பர், கீப் இட் அப். ஜிஸ்னன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 547 கொடுத்துருக்காரு. இலியாஸ் பாஷா வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. 80 50 கொடுத்து 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 795 கொடுத்துருக்காரு. 287 கொடுத்துருக்காரு. இதோட காம்பினேஷன் போர்டு 9 2 காம்பினேஷனில் இருக்குங்க. செல்லதுரை வந்து பார்த்தீங்கன்னா 795 9 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. 095 கொடுத்துருக்காருங்க. 095 பதில் 2 கொடுத்துருந்தாருன்னா சூப்பராக இருந்தது. இதனால ஏபி டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க. அடுத்து மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 6ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. 66 36 93 யூஸ் பண்ணியிருக்காருங்க. 9 அழகாக பாஸ் ஆகிருக்கு பி போர்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170 0ஓட காம்பினேஷன், இங்கே 469 கொடுத்து 9ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 058 0 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து அதோட 625 கொடுத்துருக்காரு. 2 பாஸ் ஆகிருக்கு. ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97 35 கொடுத்துருக்காரு. 745 கொடுத்துருக்காரு. நல்ல கெஸிங் தான். அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க 155 959 கொடுத்துருக்காரு. 9 டபுள்ஸில் 9 பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா 09 ஆல் போர்டில் பாஸ் கொடுத்துருந்தாருங்க. அழகாக 10% பாஸ் ஆகிருக்கு. உன்னாலுமே ஹேண்ட்ஸ் அப் நண்பா. டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 568 468 5 8 கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு கெஸிங் தான் நம்ம கொடுத்த மாதிரி. இன்னொரு தேங்க்ஸ் நண்பா. அடுத்து பிச்சையா ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க 391. அடுத்து டி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 031 இருக்குங்க. 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. கே கோகுலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 748 கொடுத்துருக்காரு. மீரா வகைதீன் வந்து பார்த்தீங்கன்னா 695 9 வந்து பி போர்டில் வின் ஆகிருக்கு. பி தோஹித் வந்து பார்த்தீங்கன்னா 099 கொடுத்துருக்காரு. 92 சூப்பராக இருந்திருக்கு. உன்னால ஏபி டேரெக்டாக வின் கொடுத்துருக்காரு. உன்னால ரொம்ப நண்பா. இந்த கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும், நான் கேட்டதுக்காக எஸ்ன்னு கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்க. சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பர்டிகுலராக பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து சொல்கிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டைம் குறைவு காரணனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும், மேக்ஸுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. ஸோ நம்ம சேனலில் அடுத்த ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸோட வீடியோ அதில் அப்லோட் ஆகும். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து பாருங்கள், பயனடையலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக சொல்லிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு, இன்றைக்கி பம்பர் லாட்டரியில் என்னென்ன நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கிறிஸ்மஸ் பம்பரில். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20 crore வந்துட்டு அடிக்கட்டும் அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கையோடு இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5-2, பி போர்டில் 6-3, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4-7 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க என்னோட கால்குலேஷன் தான் நம்பர். உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுறதுலேயே மறக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவர் நம்பரில் நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9-7க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9ம் 7ம் வந்து 2 நம்பரில் எது வேணாலும் வரலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9க்கும் 7க்குமே சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதில் 2 நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செஷன்ஸ் 7 செலக்ட் பண்ணி எடுக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்து தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட கணக்கு வழக்கில் ஏபிசி நம்பர்ஸ் என்ன வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பரில் போர்டில் இல்லாத நம்பர் நம்ம எப்போதுமே கனெக்ஷன் நம்பரை யூஸ் பண்ணுறோம். 081 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் இல்லாமல் வச்சுருப்போம். இதை நம்ம எப்படி காம்பினேட் பண்ணுறோம், எப்படி நம்பர் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் இருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 564 237 476 352 477 757 980 156 872 635 அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த நம்பரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க.
அதே மாதிரி உங்களோட என்னோட கணக்குகளில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட என்ன நம்பர் கெஸ்ஸிங்கில் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நண்பர்கள் பயன்படும், மறக்க வேண்டாம். அதே மாதிரி ஏழோட டாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நம்பரில் ஏழோட டாமினேஷன் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஓட காம்பினேஷன், ஏழோட காம்பினேஷன் 5ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி 2ஓட வந்து பார்த்தீங்க அப்போ 3 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். 3ஓடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ரிப்பீட்டட் நம்பர் காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து மோஸ்ட்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியுங்க, மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பவர் நம்பரில் இன்றைக்கி நான் கொடுத்துருக்க பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 773. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கூட 7 டபுள்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம், 5 கூட 7 டபுள்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம், 3 கூட டபுள்ஸ் 7 வந்து டபுள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதே மாதிரி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 773 516 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பர் அடிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா 516க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 092 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 2 வந்தால் ஒரு 6 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும், 9 வந்தால் 1 வரதுக்கும், 0 வந்தால் 5 வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 516 ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஒரு நம்பர் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் பாக்ஸை சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி 895க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கடந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 797 ரிசல்ட் வந்திருக்காங்க. ஸோ 7 வந்தால் 8, 9 வந்தால் ரிப்பீட்டட் 9, 7 வந்தால் 5க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால 895ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருஷத்தோடு எடுத்து கொடுக்கலாம், இதையும் எடுத்து கொடுக்கலாம். இந்த 2 நம்பரோட காம்பினேஷனும் கொடுக்கலாம். 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2லேயுமே காம்பினேஷன் போர்டாக இருக்குங்க. 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்பர் நான் இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுக்குறேன். கடந்த வருஷம் அடித்த நம்பரை வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக கொடுக்குறேன் நண்பர்களே. உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 5 8 3க்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இது என்னோட கணக்கு உங்களோட கணக்கு என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆல்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்துருங்க, மறந்துட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ் படி 5/2/2025 தேதி இன்னைக்கு இன்பமான நாளாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு 565. அப்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் 556. 6 வந்து 5 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், 5 வந்து 6 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 565 529 411 கேலண்டர் கெஸ் படி அமைகிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. இதிலேருந்து 4 நம்பர்லேருந்து 5 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோன்னா 4, 2ல் 1 மைனஸ் பண்ணோன்னா 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூட்டுத்தொகை மொத்தம் 9 வருதுங்க. இதில் 2ஐயும் கூட்டினோன்னா 4 வருது. இது வந்து 5, 5லேருந்து 4 நம்பர் போயிடுச்சுன்னா 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி கால்குலேஷனில் இறங்குதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ரெண்டாவது 2 வந்தால் 5 ஃபினிஷ்ட் ஆகிறதுக்கு ஒரு நம்பர் சான்சஸ் இருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ABBCAC நம்பர்ஸ். கேரண்டி நம்பரும் கூட. இந்த கேரண்டி நம்பரில் இன்றைக்கி நம்மளோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56 75 63 15 77 80 23 29 11 37. நான் முன்னாடியே சர்ச் பண்ணுற மாதிரி தாங்க. இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட கணக்கு வழக்கில் உட்காராத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். நம்மளோட நண்பர்கள் கண்டிப்பாக பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுங்க. நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, உங்களோட கமெண்ட்ஸில் ரிப்ளையும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகையாவது கமெண்ட் கொடுங்க, மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் டபுள்ஸில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 7 5ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 9ஓட காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 6ஓட காம்பினேஷனுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ங்கிற நம்பருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 4 நம்பர் என்னோட கணக்கு வழக்கில் கொடுக்குறேன். உங்களோட கணக்கு வழக்கில் என்னோட கணக்கு இருக்கிற நம்பர் இந்த ஃபுல் நம்பர். உங்களோட கால்குலேஷன் படி இந்த நம்பர் வந்துச்சுன்னா நம்மளோட 2 கால்குலேஷன் மேட்சிங் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்து இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக எடுத்துக்கோங்க, வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.